விஜய் வந்து காவேரி அனுப்ப முடியாது. பணத்த எடுத்துட்டு போ சொல்றாரு. ஆனா வந்து நிவின் வந்து காவேரிய அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிறாரு. இந்த சூழ்நிலையில விஜய் வந்து சொல்லி அனுப்புறாரு. காவேரிக்கும் எனக்கும் தான் உள்ள அக்ரீமெண்ட் இது. அதனால 10 மாசம் கழிச்சு தான் அனுப்ப முடியும். மரியாதை இங்கேருந்து போறியா? அப்ப அவ்வளையா? அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாரு. உடனே நிவின் சொல்றாரு, கண்டிப்பா காவேரி உன் கூட வாழ விட மாட்டேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அத நான் செய்வேன். இந்த 10 மாசம் வந்து காவேரி உன் கூட இருக்கவே முடியாது. அதுக்குள்ளேயும் காவேரி நான் பிரிச்சு காட்டுறேன்னு சொல்லிட்டு போறாரு. அத கேட்டு விஜய் வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க வந்து காவேரி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்படியாவது விஜயோட கேர்ள் ஃப்ரெண்டை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு இதை பற்றி யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க. தாத்தா வந்து இல்லைம்மா அதை பற்றி எதுவும் எடுக்க வேணாமா. இல்லை தாத்தா அந்த ஃபோட்டோவில் கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அவங்க. சொல்லுங்க தாத்தா அப்படின்னோடனே தாத்தா எதுவுமே சொல்ல விரும்ப மாட்டேங்கிறாரு. இல்லைம்மா என்னால் எதுவும் சொல்ல முடியாது. இது விஜய் வந்து பர்சனல் விஷயமா, நான் இதெல்லாம் சொன்னால் நல்லா இருக்காதுமா, தயவுசெய்து இதை விட்டுருமா, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன தாத்தா இவ்வளோ கேட்டுக்கோன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்போ வந்து ஏதோ இருக்குது முக்கியமான விஷயம், அதை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. உடனே போயிட்டு விஜயோட ரூமில் வந்து எல்லா இடத்தையும் வந்து சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ வந்து விஜயோட பழைய டைரி ஒன்று கிடைக்கிது நம்ம காவேரிக்கு. அதை பார்த்த வந்து நம்ம காவேரி அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது விஜயோட பழைய டைரி. அவர் வந்து ஒரு பொண்ணை வந்து ரொம்ப விரும்பியிருப்பார். அந்த பொண்ணு வந்து அவரை ஏமாற்றிட்டுருக்கோம். அதனால் வந்து அவருக்கு லவ்னா பிடிக்காது. இதே மாதிரி பொண்ணுங்களே பிடிக்காமல் போயிருக்கும். அதுக்கு எல்லாத்தையுமே வந்து பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இவ்வளோ நாள் வந்து இவர் கோவமாக இருக்கிறது இதுதான் காரணமா? அப்போ இவ்வளோ எவ்வளோ நல்ல மனசாக இருக்கும் இவருக்கு, எவ்வளோ மனசில் வந்து கஷ்டப்பத்தை வந்து சுமந்துட்டுருக்காரு. நம்ம லவ்வெல்லாம் சாதாரண விஷயம், இவர் எப்படி உருகி உருகி ஒரு பொண்ணு லவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. உடனே வந்து விஜய் நினச்சி வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இவ்வளோ நாள் வந்து அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். அதை புரியாமல் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் அவரை டீஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்கோமே. அவர் நல்ல மனசு யாருக்குமே புரியலையே, நம்மளுக்கும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்து விஜய்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. வேணாம் கேட்க வேணாம், அவரும் நானும் வந்து பிரியக்கூடாது. ரொம்ப நாள் வரைக்கும் அவர் கூட சந்தோஷமாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது நடக்குமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. உடனே வந்து விஜயை பார்த்துட்டு அப்படி போய் பார்க்க போகிறாங்க. அவர் டென்ஷனாக இருக்கார். என்னங்க ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்றாரு. சொல்லுங்கள் ஏதோ நீங்கள் கொஞ்ச நாளாகவே ரொம்ப டென்ஷனாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்றாங்க. அதை கேட்டு விஜய் அதிர்ச்சிட்டு என்ன உண்மையை சொல்கிறா இவ? ஒரு வேளை வந்து நிவின் வந்துக்கிட்ட நான் சொன்ன உண்மையும் நிவின் வந்து என்கிட்ட வந்து பணத்தை கொடுத்தேன் அந்த உண்மையாக இருக்குமா? ஒரு நிவின் இப்போ கிட்ட சொல்லிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன உண்மை அப்படின்னோடனே, எனக்கு நல்லா தெரியுங்க, நீங்கள் ஒரு பொண்ணை விரும்பியிருக்கீங்க கரெக்டாக, அந்த பொண்ணுக்கு உங்களுக்கு பிரச்சனையாக 2 பேர் பிரிஞ்சிட்டீங்க அது கரெக்டாக அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாரு. இதெல்லாம் யார் உனக்கு சொன்னது? யார் சொன்னாங்களோ உண்மையா பொய்யா? நான் ஏற்கனவே சொன்னேன்ல இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எதுக்கு கேட்குற? இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் தான் தெரிஞ்சுது, இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிய வேண்டியது இருக்குது. உண்மையிலே உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன பிரச்சனைங்க? எதனால் பிரிஞ்சுங்க சொல்லுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னோடனே, இல்லை காவேரி இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை, தயவுசெய்து என்கிட்ட கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. என்ன இவர் இப்படி சொல்ல மாட்டேங்கிறாரு? இதுலேயும் கொஞ்சம் தான் எழுதி வச்சிருக்காரு. உண்மையிலே என்ன தான் நடந்திருக்கும்? அவங்களும் எதுக்காக பிரிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்கிறாங்க. எப்படியும் ஆக மொத்தத்தில் பிரிஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து அவங்க ஒன்றா சேர மாட்டாங்க அப்படி சொல்லிட்டு யோசிச்சோன்னே, ஏன் நான் இப்படிலாம் யோசிக்கிறேன்? நான் உண்மையிலேயே வந்து விஜயை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டேன்னா, உண்மையிலேயே அவர் என் மனசு ஃபுல்லாகவே இருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஆமாம் நான் அவரை விரும்ப ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை சொல்லிக்கிறாங்க. விஜயை பார்த்துட்டு அவர்கிட்ட பழகிற நாட்கள், அதுக்கப்புறம் அவர் சந்தித்த நாட்கள் எல்லாமே வந்து காவேரி நினச்சி பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே வந்து நிவின் வந்து செம்மையாக டென்ஷனாக இருக்காரு. உடனே வந்து காவேரி மீட் பண்ணணும், காவேரி கிட்ட வந்து இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது வந்து சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார்.